நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கணும்ல சார், அது செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஒரு செருப்பு வாங்கணும்னா கூட ஒரு 100 தடவை யோசிக்கிறாங்க. நான் இருக்கந்தட்டி உனக்கு செய்யணும்னு ஒரு அபிப்பிராயம். வைராகியமா என் காசுல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி 1 லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. நாளைக்கு நீ செஞ்சு நான் செஞ்சுன்னு 3 பிள்ளைகளுக்குள்ள வாதாட்டம் வருங்கள்ல சார். போட்டி போட்டு செஞ்சுட்டு போட்டு சந்தோஷமா. நம்ம காசு தான் நம்ம மேலே விழுகணும். அம்மாவும் அப்பாவும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் பாட்டி தான் 5 மாதம் குழந்தைலேருந்து வளர்த்துன்னு இருக்காங்க. தாசிபத்தெல்லாம் விட்டுடலான்னு பார்த்தாங்க. எல்லாம் விட்டாக்க எப்படி எண்ணிட்டு தான் செத்தாலும் நம்ம எடுத்து போட்டுடலாம் அன்னிட்டு நான் அந்த குழந்தைய நான் வளர்த்தேன். என் பாட்டு இப்படி ஒரு ஹீரோயிஸ்டிக் திங் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன? எங்க மாமா வந்து கோச்சிட்டு அட்டெம்ப்டட் அந்த டைம்லயும் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. மேலே ஏறி கழட்டி அவரை தூக்கி தோல்ல போட்டு ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்துனாங்க. ஒத்தாளா நின்று ஆளை தோல்ல தூக்கி போட்டு எப்படி காப்பாத்துறீங்க? பதட்டமா இல்லையா? ஒரு தைரியம் தான். Wow, I'm really proud of you. உங்களை சேர்க்க மாட்டோம், நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட அம்மா சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அம்மா வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே கிளம்பி வந்துரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அவங்க தான் எங்களை பாத்துக்கிறாங்க. அவங்க வீட்டுல தான் நாங்க இருக்கோம். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, இருப்பா பார்த்து என்னன்னு பேசி இருப்பா நீ என்னப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிளம்பி வா பாத்துக்கலான்ட்டீங்களாம்ல. வயிறு பிடிச்சது வீடு பிடிக்காம போகுமா? நம்ம அதுக்குன்னு விட்டுட முடியுமா? நம்ம தான் வளர்க்கணும். மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரும் நீங்க தான் பாத்தீங்க. இது வரலாம் இன்னும் பார்த்துன்னு இருக்கேன். நீ நல்லவையா. அப்பா இறந்தக்குள்ள அம்மாக்கு எல்லா ரிச்சுவலும் பண்ணணும்னு சொன்னாங்க. இவங்க தான் ஃபுல்லா நின்று அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இப்போ கல்யாணம் ஆயிட்டு என் பொண்ணு திருப்பி என்கிட்டே தான் இருக்கா. இந்த பொட்டு அழிக்கிறது பூ அழிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. என் பொண்ணு அப்படியே என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஊர்ல இதெல்லாம் சொல்லலையா? அதெல்லாம் ஊர்ல 1000 பேர் 1000 பேசுவாங்க. அது நமக்கு கவலை இல்லை. அவ்வளோ என் நம்ம பொண்ணு நல்லபடியா இருக்கணும். அப்படி சொல்லி தங்கம். ஆனா நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க. வயிறு பிடிக்கிறது வாசப்படி பிடிக்காதா, வயிற்றுலே வச்சிருந்து பார்த்துட்டேன் வீட்டுல வச்சு பாத்துக்க மாட்டானா அப்படிங்கிறது இருக்குல்ல. என்ன ஒரு நம்பிக்கை. வைராகியமா என் காசுல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி 1 லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. நாளைக்கு நீ செஞ்சு நான் செஞ்சுன்னு 3 பிள்ளைகளுக்குள்ள வாதாட்டம் வருங்கள்ல சார். போட்டி போட்டு செஞ்சுட்டு போட்டு சந்தோஷமா. நம்ம காசு தான் நம்ம மேலே விழுகணும். எவ்வளவு பார்த்திருப்பேன். நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கணும்ல சார், அது செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஒரு செருப்பு வாங்கணும்னா கூட ஒரு 100 தடவை யோசிக்கிறாங்க. அது ஏன் தெரியல. நான் இருக்கந்தட்டி உனக்கு செய்யணும்னு ஒரு அபிப்பிராயம். கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சு நல்லா இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒண்ணு செஞ்சுக்கிறது ஏன் மனசு வர மாட்டேங்குது? செலவழிக்க மனசு தோணாது. சேர்த்து வைக்கிற பிள்ளைகளுக்கு தான் செலவழிப்போம். அதுதான் ஏன் உங்களுக்கு ஒண்ணு செஞ்சுக்கிட்டா தான் என்ன? அப்படியே அது வர மாட்டேங்குதுல்ல. இவங்க யூஸ் பண்ற இந்த பொருட்கள்ல எதை யூஸ் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு? காத்தாட்டி காத்தாடி அடிப்போமா? நல்லா இருக்கா? இதே பேத்துக்கு வேணும். அப்ப கூட பேத்துக்கு என்ன வேணும்னு தான் பாக்குறாப்ல. அம்மா தாயே, உன்னை பத்தி ஒரு பாட்டு போடலாம்னு நினைச்சா காப்பி ஆடு குடுக்கறாமா அந்த நாய். உங்களுக்கு என்ன பண்ணி பார்க்கணும்னு ஆசைங்கிறேன்? கண்ணாடி போட்டு பார்ப்போமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாடி நல்லா இருக்கா மாத்திக்கு? ஆயா நான் இங்க இருக்கேன், நீ வேற பேத்திட்ட போயிட்டு இருக்க. தெரியுதா? இது போட்டுக்கிட்டா கருப்பா இருக்கா? கருப்பு தெரியுது. கருப்பா இருக்கிறது தெரியுது. ஆமா. என்ன ஒரு கண்டுபிடிப்பு. என்ன கலர் லிப்ஸ்டிக் போடலாம்? பிரவுனா? பிரவுன் கலரை போடு. பிரவுன் கலரை செவப்பு சாயண்டோ. கண்ணு தூக்குங்க. வாவ். ஓ, ஒரு லுக்கு ஒன்று விட்டாங்க தெரியுமா அப்படின்னு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. அப்படியே போய் உட்காருங்க ஜம்முன்னு. ஏறிட முடியுமா? அதுதானே போடு. லிப்ஸ்டிக் போட்டோன்னே எங்க ஆயிட்டாப்ல. ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கேள்விக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். பாட்டியுடைய இந்த விஷயத்தை நான் செய்ய ட்ரை பண்றேன், முடியல. டெய்லரிங் வச்சிருக்காங்க, சிறுதானியம் அது வச்சிருக்காங்க, ஹோட்டல் வச்சிருக்காங்க, வீடு ரன் பண்ண. நமக்கு அது முடியல. ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா? ட்ரை பண்ண எனர்ஜி இல்ல. ட்ரை பண்ணவே எனர்ஜி இல்ல. விளங்கிரும். ரிலேட்டிவ் எல்லாரையுமே வந்து எவ்வளவு சண்டை வந்தாலும் அவங்க சேர்த்து பிடிக்க தான் பார்ப்பாங்க. அது நம்மளால முடியல. ஏன் உங்களுக்கு அது வரல? ரிலேட்டிவ் ஒண்ணா இருந்தா நல்லது தானே. இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா?
10 காசு ஊர்கா மட்டைக்கு வெளி பண்ண மாட்டேங்கிறான் சார். சில டைம் நம்மள கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணும்போது சரி எதுக்கு அப்படி எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் அந்த ஒரு சில பேருக்காக வாழ்க்கை அடமானம் வைக்காதீங்க. உங்களுக்காக எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க, அவங்களுக்காக வாழுங்க. பாட்டி உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க உங்க வாழ்க்கையில? கொள்ளு பாட்டி அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்த்துன்னு இருக்காங்க. ஓ, கொள்ளு பாட்டி. அம்மாவும் அப்பாவும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க பாட்டி தான் 5 மாசம் குழந்தைல இருந்து வளர்த்துன்னு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இல்ல? தாசிபத்தெல்லாம் விட்டுடலான்னு பார்த்தாங்க எல்லாம். விட்டாக்கா எப்படின்னுட்டு தான் செத்தாலும் நம்ம எடுத்து போட்டுடலாம் அன்னிட்டு நான் அந்த குழந்தைய நான் வளர்த்தேன். எப்படி வளர்த்தாங்க உங்களுக்கு? இப்போ என்ன வயசு? இப்போ 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சிருக்கீங்க. எவ்வளவு மார்க்கு? 428. சூப்பர். பாட்டி வளர்த்தா பேத்தி. ஓகே. உங்களுக்கு என்ன வருமானம் இருந்திருக்கும்? எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்கம்மா? நான் ஒரு 3 வருஷமா வேலைக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டு வேலை போறாங்க. இப்போ நீங்கள் பாட்டிக்கு கூட மாட உதவிட்டு இருப்பீங்க. என்ன வேலையெல்லாம் பார்ப்பீங்க? தண்ணி ஊத்துற வேலை, வீட்டு வேலை. இப்போ டீ கடையில் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, எந்த ஊர் நீங்க? இது சென்னை தான். உங்க சொந்தக்காரங்களாம் எதுவும் இருக்காங்களா? திருவண்ணாமலையில் இருக்காங்க. அவங்க சப்போர்ட்லாம் எதுவும் உண்டா? பேசுவாங்க, அவ்வளோலாம் இல்லை. படிச்சு என்ன ஆகணும்? ஒரு வேலைக்கு போயிட்டு என் பாட்டியை பார்த்துக்கணும். ஓகே. அவன் எதுவுமே செய்யக்கூடாது. எப்படி எல்லாம் பார்த்துக்கணும் இந்த கொள்ளு பாட்டியை? அவங்கள உட்கார வச்சு நான் சாப்பாடு போகணும். அப்படி சொல்லி அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. படிப்புக்காக நீங்க தமிழ்நாட்டில் யார்ட்டையும் கேட்க வேணாம். ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள மேல மேல படிக்க வைக்கிறதுக்காக தமிழர்கள் எப்போதுமே வருவாங்க. கவலைப்படாங்க. சொன்னேன். எப்படி ஆனா இந்த நெருக்கடியில் படிச்சமா நீ? பாட்டி கஷ்டப்படுறாங்களா பார்த்து தான் பாட்டி. நீங்க இப்ப இந்த காலேஜ் போயிட்டே பார்ட் டைம் எதுவும் போற மாதிரி ஐடியா இருக்கான்னு? எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? மார்னிங் ஷிஃப்ட் போட்டு மதியானம் வந்து வேலைக்கு போயிடுவேன். இப்ப பெரியவங்க எல்லாருக்கும் என்னன்னா ஒரு சுருக்கு போய் எடுத்துங்க. அதோட ஒரு விஷயம் சொல்லணும். பைய கொடுக்க வச்சு இந்த பிள்ளை மிஷின் தச்சு பொழைச்சுக்க. ஹோம் மேக்கரா உட்காந்துடக்கூடாது, ஒரு தொழில் பண்ணுங்கிறாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உழைச்சு நல்லா வாழ்ந்து காமிக்கணும். ஏற்கனவே எனக்கு 20,000 ரூபாய் சும்மா கொடுத்துருக்காங்க சார். கடை வச்சு பொழைச்சிக்கொண்டு நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். இதான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த காசையே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாழ்க்கையில நல்ல வேலை செய்து சொந்த காலில் நின்று உழைச்சி முன்னேறி. சொந்த காலில் நம்மளுக்கு குனிஞ்சு காலை தொட முடியல. சரிண்ணே, முட்டியை துட்டு. ஓகே, ஹாய். அவங்க 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் வச்சு கொடுக்க அவங்கள்ட்ட பணம் இருக்கு. இந்த வயசுலையும் பணம் இருக்கு. காலத்தை தாண்டி இந்த ஜெனரேஷனும் இண்டிபெண்டா இருக்கணும், சொந்த காலில் நிற்கணுங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி. இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் 1 போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்.